ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவை கூப்பிட்றதுக்காக கோடீஸ்வரியும், கோடீஸ்வரியோட ஹஸ்பண்டும் வந்து சித்ரா தேவி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யாவை காரில் ஏற்றிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்காக வந்த கார் இல்ல. கௌதம் வந்து ஐஸ்வர்யாவை கடத்துறதுக்காக அனுப்பின காரு. அது தெரியாம பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து ஏறி உட்காந்துருவாங்க. சித்ரா தேவி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள திடீர்னு மயக்கம் போட்ட மாரி ஒரு சவுண்ட் வரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, கோடீஸ்வரியும் அவங்க ஹஸ்பண்டும் வேகமா ஐஸ்வர்யாவ கார்லயே விட்டுட்டு ஓடி போய் பார்ப்பாங்க. அவங்க வந்து மயங்கி போட்டு விழுந்திருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து கார்ல ஏத்திட்டு போனோம். அந்த டிரைவர வர சொல்லுங்கன்னு போய் பார்க்கும்போது, அங்க காரே இருக்காது. இது ஐஸ்வர்யாவும் இருக்க மாட்டாங்க. இதனால என்ன பண்றதுன்னே தெரியாம பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருமே ரொம்பவே வந்து பதட்டத்திலயும், ஷாக்லயும் இருப்பாங்க. "ஐய்யய்யோ! ஐஸ்வர்யாவ தொலைச்சுட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க. ஐஸ்வர்யாவ பார்த்தீங்க அப்படின்னா, கௌதம் தான் பிளான் பண்ணி கடத்தியிருக்காங்க. ஐஸ்வர்யா கிட்டேருந்து அந்த ஆதாரத்த எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கௌதம் இந்த மாரி ஒரு வேலைய பார்த்துருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா கிட்ட ஒரு ஆதாரமே இல்ல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஷயம் எல்லாம் மகா, சூர்யா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு, மகா பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐஸ்வர்யாவ தேடிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவ கௌதம் கிட்டேருந்து மீட்டுருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.